ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம் 7 செம்மம் சத்தியவாக்கு 7 செம்மம் அழிப்பு 7வது செம்மம் இப்போ கணக்கு எல்லாம் முடிச்சிட்டார். முடித்து அழித்து உட்கார்ந்துருக்கான் அரசியல்வாதி. மன்னராட்சி ஜமீன் கணக்கு, மன்னராட்சி 2 கணக்கு, 3வது கணக்கு ஜமீன் கணக்கு, 4வது கணக்கு அரசியல்வாதி ஆட்சி கணக்கு. இந்த ஆட்சி கணக்கை இப்போ தான் முடிக்க போகிறார். முடிக்க நீதிமன்ற கோர்ட்டில் சிவனும் பார்வதியும் பிள்ளையோடு போகையில் டெல்லி வரைக்கும் அரசியல்வாதிக்கு விலங்கு மாட்டின கணக்கு வரும். புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டுக்கு பிள்ளையோடு நாங்கள் வருவோம். நாங்கள் வர்றது யாருக்கும் தெரியாது. எல்லா மூளையை கட்டிடுவார். மண்டை மூளை உள்ள நீதிமன்றத்தில் நிற்கிறவனை பூரா வழக்கறிஞர்லேருந்து எல்லா உள்ள சவர இருக்கிற பூரா அந்த மூளையை மந்திரத்தால் கட்டிடுவார். முக்கால் சத்தியம். நீதிபதி உட்கார்ந்துருக்க நீதிபதி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும். நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு பாளையம் ராஜபாளையம் மேலே கீழே 3 கோர்ட்டு. தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டு 3. பெண்ணுக்கு ஆணுக்கும் மட்டும்தான் அந்த மூளை சிந்தனை கொடுப்பார். ஆஹா, கடவுள் வந்துட்டார் இவருக்கு, நமக்கே ஒரு அச்சமாக இருக்குது. அந்த மனம் தெரியும். சரியா? அந்த மனம் தெரியும். அந்த மனம் தெரியலை. அப்போத்தான் நீதிபதி கணக்கு கோர்ட்டார் கணக்கு அந்த கேஸ் கட்டு கணக்கு ஆன்லைனில் கணக்கை எடுப்பார். உள்ளே வந்து எடுக்கணும்ல. கடவுள் வந்து அந்த உள்ள அந்த கணக்கு எடுக்கணும். நீதிமான் வெளியே எடுக்கணும். அந்த கட்டு அந்த ஆன்லைனில் உள்ள கணக்கை ராஜபாளையம் ஒரு கணக்கில் மிதித்து எடுக்கையும் டெல்லி வரைக்கும் எடுத்துருவார். டப்புன்னு எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெளியில் உட்காந்து பூமியில் விலங்கு மாட்டின கணக்கில் தூக்குவார். விலங்கு மாட்டின கணக்கில் யாருக்கு விலங்கு போட்டிருக்கோம் அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் விலங்கு மாட்டின கணக்கு எடுப்பார். கால் சத்தியம். இது சாதாரண கணக்கு. மானிட பிறவி நினைப்பான். கடவுளாக உட்காந்து உலகத்தை ஆள்றார். உலகத்தை ஆண்ட கணக்கில் இப்போ பாலாக்கி வச்சுருக்கான். பிரதமருக்கு டெல்லியில் விலங்கு மாட்டினவுடனே உலக நாடே விலங்கு மாட்டிட்டார். அரசியல்வாதிங்க டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி எல்லாம் போடுற மாதிரி எல்லா நாட்டிலையும் அங்கிட்டு இவர் அந்த வேலையை அவர் பார்ப்பார். எல்லாமே விலங்கு மாட்டுதார். எல்லாமே செகண்டில் மந்திரத்தால் விலங்கு மாட்டி தான் நுப்பாட்டி வச்சுருக்கார். மானிட பேலை தமிழ்நாடு 234 7 செம்மம் சேட்டை செஞ்சவன் 7 செம்மம் அழித்தவன். மக்கள் இருக்கா? மக்களுக்கு விவசாயம் பூமியில் நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் மறித்து கெட்டி விவசாயத்தை அழிச்சிட்டு போனால் அப்புறம் சாப்பாட்டு உணவுக்கு என்ன செய்வேன்? அடுத்தாப்பில் உயிர் பலி நிறையா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு கழிச்சிட்டேன். இப்போ அது உற்பத்தி ஆகணும். அப்போ கூடிய சீக்கிரம் அரசியல்வாதியாக நாற்காலி சேரோட உள்ளே தூக்கி போட்டால் தான் அது உற்பத்தி ஆகும். அதுகளுக்கு பூமியில் கொடுக்க முடியும். அந்த கணக்கு இப்போ 8 ஓலைச்சோடு கணக்கு வெளியே எடுக்கார். முக்கால் சத்தியம். பையனோட நானும் பார்வதி பரமசிவன் இன்று நாள் கணக்கு போட்டாச்சு. இந்த எம்எல்ஏ கணக்கு முடிச்சாதான் இந்த கணக்கு வெளியே எடுக்க முடியும். நாங்கள் வர்றது கணக்கு கொடுக்க முடியும். முக்கால் சத்தியம். இவனுங்களுக்கு விலங்கு மாட்டியாச்சுல ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கை உள்ளே விட்டுருவார் கடவுள். ஏன்னா அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை கையை எடுக்கலை. அவன் அரசியல்வாதி இன்னும் கையை எடுக்கலை. இப்போ விலங்கு மாட்டுதார். விலங்கு மாட்டின கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இராணுவத்துக்கு உள்ள கணக்கு டெல்லியிலேருந்து அமர்நாத் வரைக்கும் எல்லாம் ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த கணக்கு வரையில் ஆட்டோமேட்டிக்காக இவர் தான் எடுப்பார். கடவுள் தான் உள்ளே உட்காந்து அந்த இப்போ இந்த ஆன்லைனில் கணக்கு சேட்டை பண்ணுறவனை பூரா இப்போ பிடிக்கணும். அந்த கணக்கை அவர் பிடிக்கணும். அந்த கணக்கு உள்ளே பிடிச்சி வரையில் எல்லாவனும் உள்ளே செயலறைக்கு போயிடுவான். கூடிய சீக்கிரம் போயிடுவான். இப்போ விலங்கு மாட்டியாச்சு. தமிழ்நாடு 5 மாநிலங்களை எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வைக்கும். 5க்கு 5 தான் கடைசி கணக்கு. 5க்கு 5 சிவன் குடும்பம் எடுக்க முடியுமா? எடுத்தாச்சுடா, கணக்கு விட்டாச்சுடா. மோட்டா பேகலா பார்வதி கணக்கு கொடுத்தா தப்பாதுடா. ஈஸ்வரனே நானே அவர் அவமதித்தேன். இப்போ தான் தெரியுது உலக நாடு கணக்கு குடும்ப பிள்ளையை வச்சு கணக்கு எடுக்கலை. எனக்கே பயமாக இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுக்கா. மானிட பிறவி. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. விலங்கு மாட்டி தான் போகிறான். கை கால் விலங்கு மாட்டிட்டாரு. இப்போ இவன் மானிட தமிழ்நாட்டுக்கார கொக்கரிச்சிக்கிட்டே இருப்பான். கொக்கரிடா. அடுத்தாப்பில் வண்டி வாகனம் எதுவுமே ஓடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனமாக எல்லாமே நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கிடக்கிறவன் திங்கிதுக்கு உணவு எங்கடா வேணும்? அப்போத்தான் விவசாயங்கிற கணக்கு நாக்கில் வெளியே எடுக்க விடுவார். படிப்பாடா, கல்வி படிப்பாடா, எல்லாமே நாசமாக போயிருப்படா. முக்கால் சத்தியம்.